இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் உங்களை ஒருவருக்கும் வாழ்த்துதல் சொல்லுகிறதோடு கூட உங்களை தேவன் ஆசீர்வதிப்பாராக. நாங்கள் இன்றைக்கு ஒரு காரியத்தை குறித்து பார்ப்போம். எப்படி என்றால், யோவான் எழுதுகின்றார் 3வது அதிகாரத்திலே 20வது வசனம் சொல்லுகிறது, பொல்லாங்கு செய்கிற எவனும் ஒளியை பகைக்கின்றான், தன் கிரிகைகள் கண்டிக்கப்படாதபடிக்கு அவன் ஒளியினிடத்தில் வராமல் இருக்கின்றான் என்று சொல்லி, பொல்லாங்கு செய்கின்ற எவனும் ஒளியை பகைக்கின்றான். ஒளி என்றால் என்ன? எங்களுக்கு ஒளி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, அவருடைய வார்த்தை. அந்த வார்த்தை எவ்வண்ணமாய் எங்களை வாழ வேண்டும் என்று, அல்லது நாங்கள் எவைகளை செய்ய வேண்டும் என்று அந்த வார்த்தை எங்களுக்கு சொல்லுகிறதோ அவ்வண்ணமாய் நாங்கள் நடப்பதுதான் கிறிஸ்துவுக்குள் எங்களுடைய கிரிகையாய் இருக்கின்றது. உதாரணத்துக்கு, நீ களவெடுக்காது என்று சொன்னால், நான் அதை களவெடுக்காமல் இருப்பது நான் கிறிஸ்துவுக்குள் நான் செய்கின்ற ஒரு நற்கிரிகையாய் இருக்கின்றது. அப்ப அவன் எப்படி நாங்கள் காணப்பட வேண்டும் என்றால், நாங்கள் பொல்லாங்கு செய்யாதவர்களாய் காணப்பட வேண்டும். பொல்லாங்கு செய்கிற எவனும் ஒளியை பகைக்கின்றான், தன் கிரிகைகள் கண்டிக்காதபடிக்கு, அதாவது பொல்லாங்கான கிரியைகள் அல்லது அந்த களவெடுக்கிறதான கிரியைகள் கண்டிக்கப்படாதபடிக்கு அவன் ஒளியினிடத்தில் வராமல் இருக்கிறான். அதாவது அவனுக்கு குற்றம் மனச்சாட்சி இல்லாததினால் அவன் தேவனிடத்திலே, அந்த ஒளியினிடத்திலே வராமல் இருக்கின்றான். இப்ப நான் தேவனுடைய பிள்ளையாய் இருக்கின்றேன், தேவனுடைய பிள்ளையாய் வாழுகின்றேன். நான் தேவனுக்கு ஒரு பிரியமில்லாத காரியத்தை நான் செய்யும் போது பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ள இருந்தால் கட்டாயம் அதை தடுத்து நிறுத்துவார், அல்லது எனக்கு அது தவறு என்று சொல்லி அவர் என்னை கண்டித்து உணர்த்துவார். அதற்கு அவர் பல வழிகளில் தேவன் கண்டித்து உணர்த்துகிறார். அப்ப அந்த கண்டித்து உணர்த்துதலை நாங்கள் கேட்டு அதை விட்டுவிட்டால் நாங்கள் ஒளியினிடத்திற்கு வருகிறவர்களாய் எங்களிடத்திலே நாங்கள் தேவனிடத்திலே வாழ காண முடியும். ஆனால் நாங்கள் அதை கண்டிக்கிறதை, தேவன் கண்டிப்பதை நாங்கள் அசட்டை பண்ணி எங்கள் பிரகாரமாகவே நாங்கள் அதை வாழுவோம் என்றால் நாங்கள் இருளுக்குள்ளே தான் இருப்போம், நாங்கள் ஒளியினிடத்திலே வரமாட்டோம். அப்ப நாங்கள் ஒளியினிடத்திலே வராவிட்டால் எங்களிடத்திலே ஒளி இல்லை, இருள் தான் இருக்கும். அப்ப இருள் என்னத்துக்கு? அது பாவமாகிய மரணத்துக்கு சமமானம். அந்த இருள் என்று குறிப்பிடப்படுகின்றது இங்கே பாவத்தையும் நரகத்தையும். ஒருவன் ஒளியின் இடத்தில் வந்து அவன் அந்த ஒளியினுடைய கிரியைகளை செய்யும் போது அவன் நித்திய ஜீவனுக்கு பாத்திரவானாய் காணப்படுகின்றான். அவன் ஒளியின் இடத்திலே வர விருப்பம் இல்லாமல் இருளின் கிரியைகளை அவன் செய்து அவன் விரும்பினானால் அவன் இருளிலே வாழ விரும்புகின்றவனாய் காணப்படுகின்றான். அப்போ ஒரு மனுஷன் எப்படி காணப்பட வேண்டும் என்றால், அவன் கிறிஸ்துவுக்குள்ளாக வந்த ஒருவன் கிறிஸ்துவை பின்பற்றுகிறவனாகி அவன் தன்னுடைய கிரிகைகள் எல்லாம் கிறிஸ்துவுக்குள் உத்தமமும் உண்மையும் நேர்மையும் பிதாவுக்கு பிரியமாய் இருக்கிறது என்று அவன் கண்டு தன் கிரிகைகளை செய்ய வேண்டும். அது கிரிகை என்றால் அவன் வாழ வேண்டும், அவன் வாழ்கின்ற வழிகளில் அவன் அப்படி நடக்க வேண்டும். தேவன் அதைத்தான் விரும்புகின்றார். அதனாலே தான் 16வது வசனம் சொல்லுகிறது, யோவான் 3வது அதிகாரம் 16வது வசனம் சொல்லுகிறது, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை எங்களுக்கு தரும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். இயேசு கிறிஸ்துவை அவர் ஒளியாய் எங்களுக்கு தருகின்றார். அதனால்தான் அந்த இவ்வுலகத்திலே அவரை தந்தார் என்று சொல்லி போட்டு 19வது வசனம் சொல்லுகிறது, ஒளியானது உலகத்திலே வந்திருந்தும்
மனுஷனுடைய கிரியைகள் பொல்லாதவைகளாய் இருக்கிறபடியினால் அவர்கள் ஒளியை பார்க்கிலும் இருளை விரும்புகிறதே அந்த ஆக்கினை தீர்ப்புக்கு காரணம் என்று சொல்லி, அப்ப இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லிக் கொண்டு வருகின்றார். கிறிஸ்துவை குறித்து சொல்லிக்கொண்டு வருகின்றவர் கிறிஸ்துவை உலகத்துக்குள்ளே ஒளியாய் தேவன் வைக்கின்றார். உலகத்திலே இருள் இருக்கின்றது, அந்த இருளுக்குள்ளே கிறிஸ்து தான் எங்களுக்கு ஒளியாய் இருக்கின்றார் என்று சொல்லி யோவாஸ்நானன் கிறிஸ்துவை ஒளியாய் காட்டுகின்றார். அந்த ஒளிக்குள்ளே பிரவேசிக்கிறவன் இருளிலே நடவாமல் ஒளியிலே நடக்கின்றான் என்று சொல்லி நாங்கள் 1 யோவான் 3 வாசிக்கிறோம். அப்ப தேவன் எங்களை எப்படி நடக்க வைக்கும்படிக்கு எங்களுக்கு கிறிஸ்துவை கொடுத்திருக்கின்றார் என்றால், அந்த ஒளியை விசுவாசித்து அந்த ஒளியினிடத்திலே வந்து அந்த ஒளியை பெற்றுக்கொண்டு நாங்கள் நடக்கும்படிதான் எங்களிடத்திலே அந்த ஒளியானது, அதாவது கிறிஸ்துவனுடைய கிரியைகள், அன்பு, சந்தோஷம், சமாதானம், அமைதி, இச்சையடக்கம், பொறுமை, தயவு, இப்படி விசுவாசம், அப்படி ஆவியின் கனிகள் அனைத்தும் எங்களிலே காணப்பட்டு எங்களை தேவன் நடத்த விரும்புகிறார். அதனாலே தான் அவர் சொல்லுகிறார், உன்னை நிந்திக்கிறவர்களுக்காக ஜெபம் பண்ணு. எங்களுக்கு உன்னிடத்திலே இருக்கிறவைகளை ஒருவன் எடுத்துக்கொள்ள விரும்பினால் அவனுக்கு நீ விட்டுவிடு. இப்ப தேவன் சொல்லுகிறது என்னவென்றால், நீ உலகத்தில் வாழுகின்றபடி வாழாதே. அதாவது உனக்கு விரோதமாய் ஒருவன் வந்தால் நீ அவனுக்கு விரோதமாய் எழுப்பு. தேவன் அப்படி சொல்லல. அப்ப ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் என்றால், கிறிஸ்துவை ஒளியாய் வைக்கின்றார். அந்த கிறிஸ்து ஒவ்வொன்றுமா இந்த பூமியிலே வாழுகின்றார். நீ கிறிஸ்துவை பின்பற்றுகிறவனாகி நீ நடந்து போகும்படி. அதனாலே தான் 19வது வசனத்திலே சொல்லும்போது சொல்லுகிறார், ஒளியானது உலகத்திலே வந்திருந்தும் மனுஷனுடைய கிரியைகள் பொல்லாதவைகளாய் இருக்கிறபடியினால் அவர்கள் ஒளியை பார்க்கிலும் இருளை விரும்புகிறதே அந்த ஆக்கினை தீர்ப்புக்கு காரணமாய் இருக்கிறது என்று சொல்லி, ஆக்கினை தீர்ப்பு ஒருவனுக்கு தேவன் கொடுக்க பிரியமில்லாததினால் தான் கிறிஸ்துவை இந்த பூமியிலே கொடுத்தார். கிறிஸ்துவை கொடுத்தும் அதை பெற்றுக்கொள்ளுகிறதற்கு எங்களுக்கு வகை இருந்தும் அதை நாங்கள் பெற்றுக்கொள்ளாமல் விடுவது எவ்வளவு வேதனை, அல்லது கிறிஸ்துவை அசட்டை பண்ணுவது எவ்வளவு ஒரு வேதனைக்குரிய விஷயம். அல்லது நாங்கள் கிறிஸ்துவனிடத்தில் வந்தவர்கள் என்று சொல்லியும் அந்த ஒளியை விரும்பாமல், ஒளியின் கிரிகையை விரும்பாமல் இருளின் கிரிகைகளுக்குள்ளே நாங்கள் நடக்கும்போது நாங்கள் ஆக்கினை தீர்ப்புக்கு காரணமாய் காணப்படுகின்றோம். ஏனென்று சொன்னால் 21வது வசனம் சொல்லுகிறது, சத்தியத்தின்படி செய்கிறவன் தன் கிரியைகள் தேவனுக்குள்ளாக செய்யப்படுகிறது என்று வெளியாகும்படிக்கு ஒளியின் இடத்தில் வருகிறார் என்றார். இவைகளுக்கு பின்பு இயேசுவும் அவருடைய சீசர்களும் ஜூதேயா தேசத்திற்கு வந்தார்கள். அங்கே அவர்களோடு அவர் சஞ்சரித்து ஞானஸ்தானம் கொடுத்து வந்தார் என்று சொல்லி இயேசு கிறிஸ்து அப்போஸ்தலர்களை அழைக்கின்றார். தன்னிடத்தில் வருகிறவர்களோடு சேர்ந்து தேவன் வாசம் பண்ணுகிறார். தேவன் ஒளியிலே நடக்கின்றார். அவரோடு கூட ஒளியிலே நாங்கள் நடக்கின்றோம். எங்களுக்கு தெரியும், அந்த ஒளியிலே ஒருவன் நடந்த போதும் அவன் அந்த பண ஆசையினாலே அவன் வஞ்சிக்கப்பட்டபடியினால் ஆண்டவரே சொல்லுகிறார், பிசாசுக்கு நீ இடம் கொடுத்தது என்ன, பிசாசு உன்னை வஞ்சித்தது என்ன என்று சொல்லி. அப்ப எங்களை பிசாசு வஞ்சிக்காதபடிக்கு நாங்கள் நடப்போமானால் தேவன் எங்களோடு கூட வாசம் பண்ணவும் எங்களோடு கூட சஞ்சரிக்கவும் அவர் போதுமானவரும், நாங்கள் நித்திய ஜீவனுக்குள்ளே போகின்றதற்கு அது எங்களுக்கு ஏதுவாயிருக்கும். பொல்லாங்கு செய்கிற எவனும் ஒளியை பகைக்கின்றான், அவன் சத்தியத்தின்படி செய்யாமல் இருக்கின்றான். அவன் சத்தியத்தின்படி செய்யாமல் இருக்கின்றபடியினால் அவன் ஆக்கினை தீர்ப்புக்கு உள்ளாகின்றான். பொல்லாங்கு செய்யாமல் நீதியின் கிரியை செய்கிறவன் நீதியின் கிரியை சத்தியத்தின்படி செய்கிறான்.
அவன் சத்தியத்தின்படி செய்கிறபடினால் அவன் அந்த ஒளியின் இடத்திலே வந்திருக்கிறான். அவன் அந்த ஒளியின் இடத்திலே அவன் வந்திருக்கிறபடினால் அவனுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை. இதைத்தான் யோவான் 3வது அதிகாரத்திலே அவர் 16வது வசனத்திலே இருந்து 22வது வசனம் வரையும் அவர் சொல்லிக் கொண்டு வருகின்றார். எனக்கு யோவானை ரொம்ப பிடிக்கும். இந்த எல்லாரையும் பிடிக்கும் தான், ஆனால் யோவானை இன்னும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏனென்றால் அவர் கிறிஸ்துவை ஒளி என்றும், நீங்கள் ஒளியிலே இருங்கள், ஒளியை கருத்து கொள்ளுங்கள், உங்களுக்குள்ளே ஒளி இருக்கிறது, இருளுக்கு இடம் கொடுக்காதீர்கள் என்று சொல்லி இந்த ரூமுக்குள்ளே நாங்கள் வருகின்றோம். எங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது, அங்கு சுவிட்ச் இருக்கின்றது, பல்ப்ஸ் இருக்கின்றது, நீங்கள் எலக்ட்ரிசிட்டி இருக்கின்றது, நீங்கள் லைட்டை போடுங்கள், உங்களுக்கு வெளிச்சம் உண்டாயிருக்கும், நீங்கள் இருளிலே ஒன்றும் செய்ய தேவையில்லை என்று சொல்லி அப்படி சொன்ன பின்னும் நாங்கள் ரூமுக்குள்ளே வந்து கதவை திறந்து இருளா இருக்கும் பொருட்டு லைட்டை போடாமல் எங்களுடைய காரியங்களை செய்வோமானால் எவ்வளவு முட்டாள்தனமான காரியம். ஏனென்றால் எங்களுக்கு ஒளி இருக்குது, ஜூஸ் பண்றதுக்கு எங்களுக்கு முன்பாக வைக்கப்பட்டிருக்கிறது. அதே தான் கிறிஸ்து எங்களுக்கு முன்பாக அவருடைய வார்த்தையை வைக்கின்றார். தேவனிடத்தில் வர விரும்புகிறவன் அவன் ஒளியை விரும்புகிறான், இருளை பகைக்கின்றான். தேவனிடத்தில் வர விரும்பாதவன் ஒளியை பகைக்கின்றான், இருளை விரும்புகின்றான். இப்ப தேவனிடத்தில் வருகிறவன் என்ன செய்யறான்? ஒளியை விரும்புகிறான், கிறிஸ்துவை விரும்புகிறான். அவன் வந்து அப்படியே அதுக்குள்ளாக நடந்து வந்து அவன் தேவனிடத்திலே போகின்றான். ஆனால் அவன் ஒளியை விரும்புகிறான். கிறிஸ்துவனிடத்திலே வர விருப்பம் இல்லாதவன் அல்லது ஒளியை விரும்புவதை பார்க்கிலும் இருளை விரும்புகின்றான். ஏனென்றால் கிறிஸ்துவனிடத்தில் வந்தால் களவெடுக்க முடியாது, சில காரியங்களை செய்ய முடியாது, எங்களுடைய இஷ்டப்படி எல்லாம் வாழ முடியாது, என்னுடைய மாம்சத்தின் இச்சைகளை எல்லாம் நிறைவேற்ற முடியாது என்று அவன் மாம்சத்தின் இச்சைகளை, ஆசைகளை எல்லாம் அவன் நிறைவேற்றுகிறவனாய் காணப்படும் போது தேவனுக்கு பிரியமாய் வாழ முடியாது. நாங்கள் செய்ய வேண்டிய ஒரே காரியம், பிதாவானவர் குமாரனில் அன்பாயிருந்து எப்படி எல்லாவற்றையும் குமாரனுக்கு காண்பிக்கின்றாரோ அதே போல குமாரனும் பிதாவில் அன்பாயிருந்து பிதாவுக்கு பிரியமானவைகளை எப்படி செய்கின்றாரோ அதே போல நாங்களும் கிறிஸ்து எங்களுக்கு பிதாவுக்கு பிரியமானவைகளை இதிலே இந்த பைபிளிலே காட்டியிருக்க நாங்கள் அதை பிடித்து கொண்டு பிதாவுக்கு பிரியமானவைகளை செய்வோமானால் நாங்கள் நித்திய ஜீவனுக்குள்ளே நாங்கள் செல்ல முடியும். ஒரு தேவனுடைய பிள்ளையினுடைய மெயின் நோக்கம், அவன்தான் உண்மையான தேவ பிள்ளை. நீங்கள் இதை எப்படியும் எடுத்துக் கொள்ளலாம், எனக்கு பிரச்சனை இல்லை. ஒரு தேவனுடைய பிள்ளை அவன் எப்படி இருப்பான் என்று சொன்னால், நான் கர்த்தருக்கு பிரியமானவனாய் இருக்க விரும்புகிறவனாய் இருப்பான். உண்மையாய் தேவனிடத்திலே அவன் அன்பு செலுத்துகிற ஒரு பிள்ளையாய் காணப்படுவானா இருந்தால் அவன் தேவனுக்கு பிரியமானதை மட்டும் செய்ய விரும்புவான், தேவனுக்கு பிரியமானதையே செய்வான். நாம் உலகத்திலேயே சொல்லுவோம், ஒரு தகப்பன் விரும்புகிறதை சில பிள்ளைகள் செய்வார்கள். அப்பொழுது அவர்கள் சொல்லுவார்கள், பார், தகப்பனுக்கு ஏற்ற, தகப்பன் விரும்புகிறத அவன் செய்கிறான் அப்படி என்று சொல்லி. அதே போலதான் சொல்லுங்கள், பிதாவும் எங்களுக்கு எங்கள் மேல் அன்பாக இருக்கின்றார். பிதா எங்களில் அன்பாக இருக்கிறது போல, குமாரன் எங்களில் அன்பாக இருக்கிறது போல, பரிசுத்த ஆவியானவர் எங்களில் அன்பாக இருக்கிறது போல இந்த பூமியில எதுவுமே அன்பாக இல்லை. அதை நாங்கள் காணாதபடியினாலே, உணராதபடியினாலே நாங்கள் பூமியில இருக்கிறவைகள் எல்லாவற்றையும் மேலானவைகளாய் நினைக்கின்றோம். அப்படி நாங்கள் மேலானவைகளாய் நினைப்பதனால் கிறிஸ்து தந்த ஜீவனை பார்க்கிலும் மேலானதாய் உலகத்தில் இருக்கிற காரியங்களை எண்ணி விடுகிறோம். அதனாலே தான் நாங்கள் கிறிஸ்துவை விட்டு தூர போகின்றோம். அதனாலே தான் நான் சொல்லுகிறது என்னவென்றால், ஒரு மனுஷன் தேவனால் பிறந்தவன், உண்மையாய் தேவனால் பிறந்தவன், உண்மையால் கிறிஸ்துவினால் பிறக்கப்பட்டவன். ஒரு மனுஷனுக்கு பலவீனம் உண்டுதான், எனக்கும் பலவீனம் உண்டு, நான் அதை ஏற்றுக்கொள்ளுகிறேன்.
ஆனால் அந்த பலவீனம் எங்களை பாவத்திலே கொண்டு போய்விட தேவன் அனுமதிக்கிறவர் அல்ல. அதை அனுமதிக்கிறது நாங்கள் தான். அதற்கு தேவன் காரணமே இல்லை. தேவன் ஒரு மனுஷனை விடுவித்தால் விடுவித்ததுதான். ஆனால் மனுஷன் அவனுடைய சிந்தையை அங்காலே திருப்புகிறபடியினால் அவன் பாவத்துக்குள்ளே போகின்றான். ஏனென்றால் ஒரு மனுஷனுடைய சிந்தை ஜீவனுக்கு ஏதுவானதாய் காணப்பட்டால், அவனுடைய சிந்தை ஜீவனுக்கு ஏதுவாய் காணப்பட்டால் அங்கு ஜீவன் காணப்படும். அவனுடைய சிந்தை மரணத்துக்கு எதுவாய் காணப்பட்டால் அங்கு மரணம் காணப்படும். அதை நாங்கள் ரோமர் அதிகாரம் 8 நாங்கள் வாசிக்கலாம். ரோமர் அதிகாரம் 8 அதிகாரத்திலே நாங்கள் வாசிக்கலாம். எப்படி என்றால், மாம்சத்துக்குட்பட்டவர்கள் தேவனுக்கு பிரியமாய் இருக்க மாட்டார்கள். ரோமர் 8:8. மாம்சத்துக்குட்பட்டவர்கள் என்றால், அதாவது ஒரு மனுஷனாய், சாதாரண மனுஷனாய் வாழ்கிறவர்களை போல வாழ விரும்புகிறவர்கள் தேவனுக்கு பிரியமாய் இருக்க மாட்டார்கள். நான் அதை வாசிக்க விரும்புகிறேன். ரோமர் 8 அதிகாரத்திலே 4வது வசனத்திலே வாசிக்கிறேன். மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படி நடக்கின்ற நம்மிடத்தில் நியாய பிரமாணம் நீதி நிறைவேறும்படிக்கு அப்படி செய்தார். அன்றியும் மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள் மாம்சத்துக்குரியவைகளை சிந்திக்கிறார்கள். மாம்சத்துக்கு என்றால் மனுஷனுக்கு ஏற்ற மாதிரி. மனுஷன் சும்மா சொல்லுவானே, கொலை செஞ்சாலும் தப்பில்லடா, இவன் செஞ்ச வேலைக்கு கொலை செஞ்சாலும் தப்பில்லடா என்று சொல்லி மனுஷன் சொல்லுவான். அதை கொஞ்சம் மனுஷர்கள் ஏற்றுக்கொள்வார்கள். ஆனால் தேவன் அப்படி இல்லை. இவன் செஞ்ச வேலைக்கு இவனை கொலைதான் செய்யணும், ஆனால் நான் கிறிஸ்து எனக்கு மன்னித்தது போல நான் அவனுக்கு மன்னிக்கிறேன். இது ஆவியின் சிந்தை. அப்ப மாம்சத்தின் சிந்தை, இவன் செய்த வேலைக்கு நான் இவனை கொலை செய்தாலும் சரி என்று நினைப்பதும், கொலை செய்ய வெளிக்கிடுவதும், கொலை செய்ய தூண்டுவதும் இது மாம்சத்தின் வேலை. இங்கு மரணம் தான் இருக்கும். மாம்சத்தின் சிந்தை மரணம். அது ஒருவனை கொலை செய்தால், அவனுக்கு விரோதமாக எழுப்பி கொலை செய்தால் அதற்கு மரணம். ஆனால் ஆவியின் சிந்தை, அவன் விரோதமாய் வருகிறான், அவனுக்கு கொலை செய், ஆனாலும் நான் அவனை மன்னித்து விடுகிறேன். தேவன் எனக்கு மன்னித்தது போல நான் அவனை மன்னிக்கிறேன். அங்கு நான் அவனை கொலை செய்யாமல் விடுகிறேன். அதனாலே எனக்கு அங்கு ஜீவன் பிறப்பிக்கப்படுகின்றது. அப்ப மாம்சத்தின் சிந்தைக்கும் ஆவியின் சிந்தைக்கும் இதுதான் வித்தியாசம். மற்றது, மாம்சத்தின் சிந்தை மனுஷனுக்குரிய காரியங்களை தான் செய்யும், அதை சரி என்று சொல்லும். ஆனால் ஆவியின் சிந்தை தேவனுடைய காரியங்களை செய்ய யோசிக்கும், தேவனுக்குள்ளான காரியங்களை செய்ய யோசிக்கும். அல்லது ஒரு மாம்சத்தின் காரியம் வந்தாலும் அதை செய்யக்கூடாது. என்னுடைய இருதயத்தில் இப்படி ஒரு காரியம் வந்துட்டு, ஆண்டவரே என்னை மன்னிங்கப்பா, நான் அந்த பக்கம் போக மாட்டேன், இந்த பக்கம் தான் போவேன் ஒருவன் போராடுவான். அங்கு ஆவியின் சிந்தை மேற்கொள்ளும். அதனாலே தான் சொல்லும்போது சொல்லப்படுகிறது, ஒரு மனுஷனுக்கு எப்பொழுதும் கூடுதலாய் மாம்சத்துக்கும் ஆவிக்கும் விரோதமான போராட்டம் உண்டு. ஆவிக்கு விரோதமாய் மாம்சம் போராடும். ஏனென்றால் அது பாவம். ஜீவனுக்கு விரோதமாய் போராடும். அதுதான் பிசாசினுடைய வேலை. ஏனென்றால் ஜீவனை தந்தார் கிறிஸ்து, அதை அழித்து விடுவோம் என்று சொல்லி போராடுகிறது தான் பாவத்தின் வேலை. அதனாலே தான் யோவான் 10:10 ஆண்டவர் சொல்லும்போது சொன்னார், நான் ஜீவனை கொடுக்கவும் அது பரிபூரணப்படவுமே வந்தேன் என்று சொல்லி ஆண்டவர் ஜீவனை கொடுத்து அதை எங்களிலே பரிபூரணப்படுத்துவது தான் அவர் எங்களுக்கு தேவாவியானவரை கொடுத்து விட்டிருக்கிறார். இடையிலே நாங்கள் பாவத்திலே விழுந்து, பாவத்திலே மரித்து நரகத்திலே போவதற்கு தேவன் எங்களை தெரிந்து கொள்ளல. அவர் ரத்தமும் சிந்தல, அவருடைய ஜீவனையும் எங்களுக்குள்ளே அவர் வைக்கல. ஆனால் அவர்களுக்குள்ளே அவர் ஜீவனை வைத்தது ஆவியின் சிந்தை உண்டாகி, ஆவியின் பிரமாணங்களை நாங்கள் அறிந்து, மரணத்துக்கு ஏதுவான சிந்தை, மாம்சத்துக்கு ஏதுவான சிந்தையை ஜெயித்து நாங்கள் ஜீவனுக்குள்ளே பிரவேசிக்கும்படி. இதிலே நீங்கள் சில வேளையிலே யோசிக்கலாம், சில பேர், நான் இன்றைக்கு ஒரு காரியத்தை காலையிலே நான் இருந்து ப்ரே பண்ண இருந்தபோது என்னுடைய இருதயத்திலே ஒரு சிந்தை ஓடினது. எப்படி என்றால், மனிதர்கள் இந்த பூமியிலே வாழுகிறார்கள். சிலர் நினைக்கிறார்கள், நான் இன்றைக்கு
பாவம் செஞ்சிச்சு, நாளைக்கு நான் மனம் திரும்பாமல் இருந்து கொண்டு கர்த்தரின் பாவங்களை மன்னிப்பார் என்று சொல்லி. சிலர் நினைக்கிறார்கள், என் பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டு விட்டது, நான் நாளைக்கு பாவம் செய்தாலும் அந்த பாவம் ஆல்ரெடி மன்னிக்கப்பட்டு விட்டது, இஸ் பெய்டு என்று சொல்லி மனம் திரும்ப விருப்பம் இல்லாமல் பழைய சிந்தைகளோடு நினைவுகளோடு இயேசு கிறிஸ்து தான் எங்கள் நீதியாக இருக்கின்றார், அவர்தான் எங்கள் பாவங்களை மன்னிக்கின்றார், எங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டதுதான், அது உண்மைதான். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிற காரியம், நீ இனி பாவம் செய்யாதே. ஆண்டவர் மரியாளை நேசித்தார். அங்கு வீட்டை போன போது மரியாள் ஆண்டவருடைய பாதத்திலே வந்திருந்து விட்டாள். ஆனால் மாத்தாள் பல பல வேலைகளில் அவள் பிஸியாயிருந்தாள். ஆனாலும் அவளுக்கு சகோதரி மேல் கோபம், ஏனென்றால் தனக்கு உதவி செய்யவில்லை என்று சொல்லி. ஆனால் அவள் நினைக்கவில்லை, வந்திருக்கிறது ஆண்டவர், அவள் இருக்கிறது ஆண்டவருடைய பாதத்திலே என்று அவள் நினைக்கவில்லை. அதே போலதான் நாங்களும், எங்களுக்குள்ளே இருக்கிறவர் ஆவியானவர், நாம் எங்களுக்குள்ளே இருக்கிறது தேவனானவர், நாங்கள் அவரோடு கூட வாசம் பண்ண விரும்பாமல் நாங்கள் பற்பல வேலைகளில் பிஸியாயிருக்கின்றோம். மரியாள் தேவனுடைய பாதத்திலே வந்து இருந்தாள். அதான் சொல்லப்படும், மரியாள் நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள் என்று சொல்லி. அப்ப நாங்கள் தேவனோடு கூட வந்து இருந்து வாழ்வோமானால் நாங்கள் மீண்டும் பாவம் செய்ய மாட்டோம். அதிக ஆக்கினைக்கு உள்ளாகும்படி நீங்கள் இனி பாவம் செய்யாதீர்கள், அதிக கேடு உண்டாகும்படி. நான் ஒருவரையும் குறை குற்றம் சொல்ல வரவில்லை, எச்சரிக்கையாயிருங்கள் என்று சொல்ல வருகிறேன். ஏனென்றால் நான் இன்றைக்கு ஒரு தப்பை செய்துவிட்டு நான் நாளைக்கு மனம் திரும்பி விடுவேன் என்றால் என்று நான் நினைப்பேன். ஆனால் எங்களுடைய சிந்தை ஆல்ரெடி வஞ்சிக்கப்பட்டு விட்டது. நீங்கள் யோசிக்கலாம், எஸ் நான் இன்றைக்கு செஞ்சிட்டேன், நான் நாளைக்கு மனம் திரும்பிடுவேன் தானே, கர்த்தர் என்னை மன்னிப்பார் தானே என்று. எஸ், ஆனால் நீங்கள் உங்களை அறியாமல் ஒரு காரியம் செய்கிறீர்கள். கர்த்தருடைய வருகை இன்றைக்கு வராது என்று சொல்லி நீங்கள் கர்த்தருடைய வருகையை மறுதளிக்கிறவர்களாய் காணப்படுவீர்கள். ஏனென்றால் ஆண்டவர் சொல்லுகிறார், எந்த நிமிஷத்திலாவது எந்த நாளிலேயாவது மனுஷகுமாரன் வருவார், திருடனை போல வருவார். எங்களுக்கு தெரியாது, அடுத்த நிமிஷம் கூட வரலாம். ஆனால் அவர் அடையாளங்களை சொல்லி வைத்து போய்கிட்டு இருக்கின்றார். ஆனால் நாங்கள் கவனமாக இருந்து எங்களுடைய சொந்த புத்தியினாலே அல்ல, தேவ ஆவியானவர் எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றார். அந்த தேவ ஆவியானவரை வைத்து நாங்கள் நடக்க வேண்டும். தேவனுக்கு கீழ்ப்படியாமல் இருக்கின்றது என்ன தெரியுமா? அதே ரோமர் 8வது அதிகாரத்திலே 7வது வசனம் சொல்லுகிறது, எப்படியெனில் மாம்ச சிந்தை தேவனுக்கு விரோதமான பகை, அது தேவனுடைய நியாய பிரமாணத்துக்கு கீழ்ப்படியாமலும் கீழ்ப்படிய கூடாமலும் இருக்கின்றது. ஒருவன் தேவனுடைய வசனத்துக்கு கீழ்ப்படியல்லண்டா அவன் மாம்சத்துக்குட்பட்டவனே தவிர ஆவிக்குட்பட்டவன் அல்ல. அவன் ஆவிக்குரிய சபையில இருக்கலாம், அவன் ஞானஸ்தானம் எடுத்திருக்கலாம், திருவிருந்து எடுக்கலாம், மனுஷருடைய பார்வையிலே ஆவிக்குரிய சபையிலே இருக்கிறவனா இருக்கலாம், அல்லது 25 வருஷம் சர்ச்சுக்கு, 10 வருஷம் 5 வருஷம் சர்ச்சுக்கு போகிற மனுஷனா இருக்கலாம். ஆனால் அவன் தேவனுக்கு விரோதமான ஒரு காரியத்தை அவன் செய்வானானால், அவன் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல், உதாரணத்துக்கு நான் சொல்றேனே, ஆண்டவர் சொல்றார், நீ மது அருந்தாதே என்று சொல்லுகிறார். அது தேவனுக்கு பிரியமில்லாத காரியம். அதை அவன் செய்வானானால் அவனுடைய இந்த வார்த்தைக்கு அவனை கீழ்ப்படியாம பண்ணுகிறது அவனுடைய மாம்சத்தின் இச்சை. ஒன்று மதுவின் மேலுள்ள ஆசை, இல்லை என்றால் அந்த சரீரம் அதற்கு அடிமைப்பட்டு விட்டது. அதனாலே அவனாலே விட்டு முடியும், அவனுக்கு விடுதலை அங்கு கிடைக்கவில்லை. அதனாலே இதை நாங்கள் வாசிக்கலாம்.
மாற்கு 4வது அதிகாரத்திலே நாங்கள் வாசிக்கலாம். ஆண்டவர் சொல்லி கொண்டு போகின்றார், இவன் விடுதலை அடையாதபடியினால், இவனுடைய பாவங்கள் மன்னிக்கப்படாதபடியினால் இந்த வார்த்தைகள் அவனுக்கு வெளிப்படாமல் இருக்கிறது. ஆண்டவரே, ஏன் நீங்கள் இவர்களுக்கு மறைப்பொருளாய் பேசுகிறீர்கள் என்றபோது ஆண்டவர் சொல்லுகிறார், இவர்கள் பாவங்கள் மன்னிக்கப்படாதபடி. ஒருவனுடைய பாவம் மன்னிக்கப்படலண்டா இஸ் வெரி டேஞ்சர். அவன் நம்பி இருக்கிறான் கிறிஸ்தியன் பாவத்தை மன்னித்து விட்டார் என்று. ஆனால் பாவம் மன்னிக்கப்படாதபடி ஒருவன் வாழ்வானால் அவன் மாம்சத்துக்கு உட்பட்டு வாழுகின்றான். ஏன் நான் இவைகளை சொல்லுகிறேன் என்றால், இந்த நாட்கள் கடைசி நாட்கள். கர்த்தருடைய வருகை என்னுடைய இருதயத்தில் எல்லாம் ஓடிக்கொண்டிருக்கின்ற காரியம். கர்த்தருடைய வருகையை குறித்து பேசு, மனம் திரும்புதலை குறித்து பேசு, பாவ மன்னிப்பை குறித்து பேசு, ஞானஸ்தானத்தை குறித்து பேசு, தேவனோடு கூட உடன்படிக்கையை குறித்து. இந்த காரியங்களை எங்களுடைய இருதயத்தில் ஓடிக்கொண்டிருக்கிறது. இன்றைய நாளிலும் நாங்கள் ஆபிரகாமுடைய ஆசீர்வாதத்தை பேசிக்கொண்டிருப்போம் என்றால் அவனும் ஆவியில் செத்த மனுஷனாய் காணப்படுகின்றான் என்று நான் சொல்லுவேன். ஏனென்று சொன்னால், இன்று ஆபிரகாம் முடிந்து கிறிஸ்து வந்தாயிற்று. கிறிஸ்து பிறந்து கிறிஸ்துவனுடைய வருகை வருவதற்கான வெளிப்படுத்தலில் சொல்லப்பட்ட அடையாளங்கள் இன்றைக்கு பூமி முத்திரைகள் உடைக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. பூமியிலே முத்திரைகள் உடைக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்து வரப்போகின்றார். நாங்கள் இன்றைக்கும் ஆபிரகாமுடைய ஆசீர்வாதத்தை குறித்து போவேனால் அவன் ஆவியில் செத்த மனுஷனாய் இருக்கிறானே தவிர அவன் பரிசுத்த ஆவியில் ஜீவன் உள்ளவனாய் இல்லை. அவன் பரிசுத்த ஆவியில் செத்த மனுஷனாய் காணப்படுகின்றான். ஏனென்றால் மனம் திரும்புதலை குறித்தும் கர்த்தருடைய வருகையை குறித்தும் நீதியை குறித்தும் அதை குறித்து பேச வேண்டிய நாட்கள் இன்றைய நாட்களாய் காணப்படுகின்றது. என்னுடைய இருதயத்திலே ஆண்டவர் வைக்கின்ற காரியங்களை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். ஒருவன் நித்திய ஜீவனுக்கு பிரவேசிக்க விரும்பினால் கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு பின் செல்ல கடவன். அதனால்தான் ஆண்டவர் சொல்லுகிறார், மாம்சத்தின் சிந்தை மரணம், ஆவியின் சிந்தையோ ஜீவனம் சமாதானம். நாங்கள் சொல்லுவோம், எங்களுக்கு சமாதானம் 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 என்று சொல்லுகிறோம். எஸ், ஆண்டவராகிய கிறிஸ்து எங்களுக்கு சமாதானத்தை வைத்து போயிருக்கின்றார். எங்களுடைய சமாதானத்தை அல்ல, அவருடைய சமாதானத்தை வைத்து போகின்றார். நாங்கள் சில வசனங்களை கேஷுவலா பேசுறது, அதாவது நோமலா எங்களை தமிழ் பாசையில் நாங்கள் சொல்லுவோம் வேண்டாம். ஒரு ஏன் இருக்குன்னு தெரியாது, சும்மா சொல்லிட்டு போறது, அப்படிதான். அதுக்கு அர்த்தம் தெரியாது, விளக்கம் தெரியாது, பழகிட்டோம், சொல்லிட்டு போறது. சமாதானம். இந்த சமாதானம் என்றால் என்ன? 4 பேருக்கு இடையில சண்டை பிடிச்சு அதுக்கு ஒரு சமாதானத்தை ஏற்படுத்தி விட்டால் அது சமாதானம். அது பூமிக்குரிய சமாதானம். அது எங்களை நித்திய ஜீவன் வரைக்கும் கொண்டு போகிற சமாதானம் அல்ல. ஆனால் எங்களுக்கு சமாதானம் எப்படி என்றால், ஆவியின் சிந்தை தான் ஜீவனாய் இருக்கிறது. அந்த ஜீவனின் சிந்தை தான் எங்களுக்கு சமாதானத்தை கொடுக்கும். அது யாருக்கென்றால் ஆவியானவருக்கு. இப்போ எனக்குள்ளே ஆவியானவர், நான் உங்களுக்கு விளக்கப்படுத்தணும், எனக்குள்ளே ஆவியானவர் இருக்கின்றார். என்னுடைய கிரியைகள் எல்லாம் தேவனுக்கு பிரியமானதாய் காணப்பட்டால் அந்த ஆவியானவருக்கு என் நிமித்தம் சமாதானம் இருக்கும். அதாவது என்னை குறித்ததான, அவர் எனக்கு எதையும் கண்டித்து உணர்த்த மாட்டார். நான் பாவம் செய்யவில்லை, தேவனுக்குள்ளே என்னுடைய சிந்தை ஜீவனின் சிந்தையாக இருக்கிறது, என் சிந்தை கர்த்தருக்கு பிரியமாக இருக்கிறது. ஆனால் நான் ஒரு பாவம் செய்ய வெளிக்கிடுகிறேன் என்றால், அல்லது கர்த்தருக்கு பிரியமில்லாத ஒரு காரியத்தை செய்ய வெளிக்கிடுகிறேன் என்றால், எனக்கு உடனே ஆவியானவர் அந்த சமாதானத்தை எனக்குள்ளே எடுத்து போடுவார். ஒரு குற்ற மனச்சாட்சி அல்லது எனக்குள்ளே ஒரு காபாரம் அல்லது அவருடைய சத்தம் ஏதோ ஒரு விதத்தில் அல்லது ஒரு நாய், அப்ப அந்த சமாதானம் தேவனால் உண்டாகின்ற சமாதானம் தான் எங்களுக்கு இம்பார்ட்டனே தவிர பூமியினால் உண்டாகின்ற சமாதானம் இல்லைங்க. எங்களுக்கு சமாதானம், அதனாலே தான் கிறிஸ்து சொல்லுகிறார், உங்களுக்கு என்னுடைய சமாதானத்தை வைத்து போகின்றேன். பூமியினுடைய சமாதானம் அல்ல, கர்த்தருடைய சமாதானம். அது ஜீவனுக்கு ஏதுவான சமாதானம், அது ஜீவனுக்கு உரிய சமாதானமாய் காணப்படுகிறது. அப்ப ஒரு மனுஷனாகிய நான்
கிறிஸ்துவுக்குள் வாழும்போது எப்படி எனக்கு வரும் என்று சொன்னால், ஆவியின் சிந்தை, ஆவிக்குரிய சிந்தையிலே ஆவிக்குரிய கனிகள் இருக்கும். அப்ப அந்த ஆவிக்குரிய சிந்தையை எங்களுக்குள்ளே கடந்து வர வேண்டுமானால், அந்த ஆவிக்குரிய ஜீவனும் சமாதானமும் எங்களுக்குள்ளே காணப்பட வேண்டுமானால், நாங்கள் செய்ய வேண்டிய காரியம், எங்களுடைய சிந்தை ஜீவனுக்கு ஏதுவானதாய் காணப்பட வேண்டும். அந்த ஜீவனுக்கு ஏதுவானதாய் காணப்பட்டால் அவன் பொல்லாங்கு செய்கின்றவனாய் காணப்பட மாட்டான். பொல்லாங்கு செய்கின்றவனாய், தீங்கு செய்கின்றவனாய், பொல்லாங்கினுடைய கிரியைகள், பாவத்தின் கிரியைகள், தேவனுக்கு பிரியமில்லாத கிரியைகள் அவன் வாழ்விலே காணப்பட மாட்டாது. அதைத்தான் அப்போஸ்தலர்கள் எழுதும்போது எழுதுகிறார்கள், ஆவியின் சிந்தை ஜீவனும் சமாதானமும். பொல்லாங்கு செய்கிறவன் ஒளியை பகைக்கின்றான். அவன் ஒளியினிடத்திலே வராமல் இருளுக்குள்ளே போக விரும்புகிறான் என்று சொல்லி, அப்ப நாங்கள் எங்களுடைய வாழ்நாட்களிலே தேவன் எங்களுக்கு வைக்கின்ற காரியம், தேவன் எங்களோடு கூட நடக்கின்றவராய் இருக்கின்றபடியினால் நாங்கள் அவரோடு கூட நாங்கள் நடக்கும்போது நாங்கள் நடக்க வேண்டியவர்களாய் காணப்படுகின்றோம். ஏனென்றால் தேவன் எங்களுக்கு என்னத்தை வைத்திருக்கின்றார், எதை கொடுத்திருக்கின்றார் என்று நாங்கள் கண்டு கொள்ள வேண்டும். அப்படி நாங்கள் கண்டு கொண்டு நாங்கள் வாழுவதுதான் தேவனுக்குள் வாழுகின்ற காரியமாய் காணப்படுகிறது. கொரிந்தியர் 8வது அதிகாரம் 21வது வசனம் சொல்லுகிறது, கர்த்தருக்கு முன்பாக மாத்திரமல்ல மனுஷருக்கு முன்பாகவும் ஜோக்கியமானவைகளை செய்ய நாடுகிறோம். அப்போஸ்தலர்கள் தங்களை குறித்து சொல்லுகிறார். அப்போஸ்தலனாகிய பவுல், பேதுரு மற்ற அவர்களுடைய காரியங்களை அவர் எழுதுகிறார். எப்படி என்றால், நாங்கள் கர்த்தருக்கு முன்பாக மாத்திரமல்ல மனுஷருக்கு முன்பாகவும் ஜோக்கியமானவைகளை செய்ய நாடுகிறோம். மனுஷர், அவர் ஏன் இப்படி சொல்லுகிறார் என்றால், நாங்கள் மனுஷர் முன்பாக செய்கின்ற கிரிகைகள் தேவனுக்கு முன்பாக இருக்கின்றது. தேவனுக்கு முன்பாக நாங்கள் மறைவாய் இல்லை. நாங்கள் எப்பொழுதும் தேவனுக்கு முன்பாகவும் மனுஷர் முன்பாகவும் யோக்கியமானதையே செய்கின்றோம், யோக்கியமானதையே செய்கிறதை விரும்புகிறோம், நாடுகின்றோம். 22வது வசனம் சொல்வது, மேலும் அநேக காரியங்களில் ஜாக்கிரதை உள்ளவன் என்று நாங்கள் பல முறை கண்டறிந்தவனும், இப்பொழுது உங்கள் மேலுள்ள மிகுந்த நம்பிக்கையினால் அதிக ஜாக்கிரதை உள்ளவனுமாய் இருக்கிற நம்முடைய சகோதரனையும் இவர்களோடு கூட அனுப்புகிறேன். அப்ப ஒருத்தனை அனுப்புகிறார், அவனை குறித்து சாட்சி சொல்லுகிறார். யார்? தீத்துவை அனுப்புகின்றார். தீத்துவை குறித்து எப்படி சாட்சி சொல்லுகிறார் என்று சொன்னால், சாட்சி எப்படி இருக்கணும் என்றால், அவன் எப்பொழுதும் நல் நடத்தை உள்ளவனாய் இருக்கின்றான். அநேக காரியங்களில் ஜாக்கிரதை உள்ளவன் என்று பலமுறை கண்டிருக்கின்றோம். அவன் செய்கின்ற காரியங்கள் எல்லாம், அதாவது அவன் செய்கின்ற கிரியைகள் எல்லாம் வெறு ஜாக்கிரதையா இருக்கிறது. அதாவது அப்படியே சொல்லுகிறான்டா, அவன் தேவனுக்கு பிரியமானதா என்று கண்டறிந்து அவன் செய்கின்றான். நான் சிம்பிளாய் சொல்லுகிறதானால், நாங்கள் செய்கின்ற ஒவ்வொரு காரியங்களும் தேவனுக்கு பிரியமாய் இருக்கிறதா என்று கண்டு நினைத்து நாங்கள் செய்வோமானால் எப்பொழுதும் தேவனுக்கு முன்பாகவும் மனுஷன் முன்பாகவும் நாங்கள் உண்மையுள்ளவர்களாக இருப்போம். இந்த நாளிலும் நான் உங்களுக்கு சொல்லுகிற காரியம் ஒன்றே ஒன்றுதான். இயேசு கிறிஸ்து எங்களுக்காக அடிக்கப்பட்டார். அவர் ஒரே சரீரத்துக்குள்ளாக நாங்கள் ஞானஸ்தானம் எடுக்கப்பட்டிருக்கிறோம். அதாவது இயேசு கிறிஸ்து சரீரத்துக்குள்ளாக என்னை வைத்திருக்கிறேன், அந்த ஆவிக்குள்ளாக என்னை மறைத்து வைத்திருக்கின்றேன்.
என்னில் வழிபட வேண்டியது கிறிஸ்துவே. மனுஷர் விரும்பலாம், விரும்பவில்லாமல் போகலாம். சில வேளைகளில் இப்படி சொல்லும்போது சில மனுஷர்களுக்கு பிடிக்காமல் போகலாம், மனுஷருக்கு பிடிக்கலாம், பிடிக்காமல் போகலாம். ஆனால் சத்தியம் ஒன்றுதான். ஏனென்றால் நாங்கள் நித்திய ஜீவனுக்குள்ளே பிரவேசிக்க போக வேண்டுமானால் கர்த்தருடைய வார்த்தையின்படிதான் செய்ய வேண்டும். எங்களுடைய விருப்பத்தின்படி செய்துவிட்டு அதை கர்த்தருடைய வார்த்தையாய் மாற்றக்கூடாது. இந்த பூமியிலே அநேகம் கள்ள தீர்க்கதரிசிகள், கள்ள போதகர்கள் அப்படித்தான் செய்கிறார்கள். நாங்கள் செய்வது சரி, அவர்கள் செய்வதை சரியாகுவதற்கு நாங்கள் செய்வது சரி என்று தேவனுடைய வார்த்தையை எடுத்து சொல்லுவது. வார்த்தை சொல்லுவதன்படி நாங்கள் செய்கிறோமா என்று நிரூபிப்பதுதான் ஒரு தேவனுடைய பிள்ளையினுடைய வேலை. வார்த்தை இப்படி சொல்லுகிறது, நான் அப்படியே செய்கிறேன் என்று ஒருவன் சொல்வதுதான் சரி. இந்த நான் செய்வதை சரியாக்குவதற்கு ஒரு வார்த்தையை எடுத்து காண்பித்து அதை திரிவுபடுத்துவது இல்லை. ஏனென்று சொன்னால் தேவனாகிய ஆண்டவர் சொல்லுகிறது என்னென்று சொன்னால், ஜெயம் கொள்ளுகிறவன் எல்லாவற்றையும் சுதந்திரித்துக் கொள்ளுவான். நான் அவனுக்கு தேவனாயிருப்பேன், அவன் என் குமாரனாயிருப்பான். ஜெயம் கொள்ளுகிறவன் என்றால் நீங்கள் வெளிப்படுத்தல் 21வது அதிகாரத்தை போய் வாசித்து பாருங்கள். அதிலே 7வது வசனம் சொல்லுகிறது, யார் ஜெயம் கொள்ளுகிறவன், யார் பரலோராட்சியத்துக்கு போகிறவன், யாருடைய கண்ணீரை தேவன் துடைப்பார். இந்த வசனமும் எல்லாரும் சொல்லுகிற வசனம். அவர்களுடைய கண்ணீர்கள் யாவையும் தேவன் துடைப்பார். இனி மரணமும் இல்லை, துக்கமும் இல்லை, அலறுதலும் இல்லை, வருத்தமும் இல்லை, முந்தினமைகள் எல்லாம் ஒழித்து போயின என்று விளங்கினது என்று சொல்லி அவர் யாருக்கு சொல்லுகிறார் என்று நாங்கள் வாசித்து பார்ப்போமானால், தேவனுடைய விருப்பத்தின்படி செய்து தேவன் எப்படியெல்லாம் ஒரு மனுஷன் வாழ வேண்டும் என்று செய்ய வேண்டும் என்று தேவன் விரும்புகிறாரோ அப்படி செய்து பூமியிலே ஜெயம் கொண்டு, என்னத்தை ஜெயம் கொண்டு என்று சொன்னால் பாவத்தை ஜெயித்து, பிசாசின் கிரிகைகளை ஜெயித்து, உலக ஆசைகளை, தேவன் விரும்புகிறவைகளை எல்லாம் செய்து அவன் ஜெயம் கொண்டு வரும்போதுதான் அவருக்கு அவரே தேவனாயிருப்பாராம், மகனாயிருப்பாராம். அதனாலே தான் மத்தேயுவில் சொல்லுவார், குமாரனா இருந்தும் அவன் அடிமையா இருக்கிறான் என்று சொல்லி. ஏனென்று சொன்னால் அவனுக்கு ஒன்று தெரியாமல் இருக்கின்ற. இப்போ உதாரணத்துக்கு சொல்லுவோம், ஒரு பெரிய எஜமான் இருக்கிறார், நான் பிடிக்கிறேன். ஒரு எஜமான் இருக்கின்றார். ஒரு எஜமான், அவர்தான் அந்த பட்டணத்துக்கு அவர் தான் எஜமான், அவர் சொன்னதுதான் சட்டம். ஆனால் அவருக்கு ஒரு 6 வயது நிரம்பின ஒரு மகன் இருக்கின்றான். ஆனால் அவருடைய வீட்டிலே ஒரு வேலைக்காரன் இருக்கின்றான். அந்த எஜமானுக்கு ஒரு வேலைக்காரன் இருக்கின்றான். அல்ல, அந்த பட்டணத்தில் இருக்கிற ஒரு ராஜா, அந்த பட்டணத்துக்குரிய ராஜா, அங்க ராஜாவின் வீட்டிலே வேலைக்காரன் இருக்கின்றான். ஆனால் அந்த வேலைக்காரன் இந்த பிள்ளைக்கு சுதந்திரவாளியாக இருப்பான். அதாவது அந்த பிள்ளையை கண்ட்ரோல் பண்ணுகிறவனாக இருப்பான். ஏனென்றால் அந்த பிள்ளை அவனுக்கு அடிமை மாதிரி இருப்பான். ஏனென்றால் அவன் சிறு பிள்ளையாக இருக்கின்றான். அதனால் இதன் ஆண்டவர் சொல்லும்போது சொன்னால், அடிமையானவன் பிதாவினுடைய வீட்டிலே பிரவேசிக்கிறதில்லை. நாங்கள் அடிமையாக இராதபடி எப்போ சுதந்திரவாளியாய் மாறுவோம் என்றால், பிசாசை ஜெயித்து தேவனுடைய சமூகத்தில் நிற்கும் போது நாங்கள் சுதந்திரவாளியாய் மாற முடியும். அதனாலே தான் ஆண்டவர் சொல்லுகிறார், ஜெயம் கொள்ளுகிறவனோ அவனோ இன்னும் நீதி செய்கிறவன் இன்னும் நீதி செய்யட்டும், அநீதி செய்கிறவன் இன்னும் அநீதி செய்யட்டும். அவனவனுக்குரிய கிரிகைக்கு தக்க பலன் அவனோட கூட வருகிறதா. அநீதி செய்கிறவனுக்கு அங்கே நீதியின் கிரிகை உண்டாகாது, நித்திய ஜீவன் உண்டாகாது. அநீதி செய்கிறவனுக்கு அநீதியின் கிரியாகிய பாவம், அதுக்குரிய மரணம் உண்டாகும் என்று சொல்லி நாங்கள் வெளிப்படுத்தல வாசிக்கின்றோம். தேவனுடைய பிள்ளைகளாக இருக்க ஒவ்வொருவருக்கு நான் சொல்லுகிறது, என்னையும் சேர்த்து தான் சொல்லுகிறேன், அதிக ஜாக்கிரதை உள்ளவர்களாயிருங்கள், அதிக விழிப்புள்ளவர்களாயிருங்கள்.
நித்திய ஜீவனை இழந்து விடாதீர்கள். பிதாவே, உம்முடைய சமூகத்தில் எங்களை ஒப்புக் கொடுக்கிறேன். தேவரீர், நித்திய ஜீவன் எங்களால் உண்டானது அல்லப்பா, உம்மால் உண்டானது. பிதா எங்களுக்கு கொடுத்த அந்த கிறிஸ்துவினால் உண்டானது. எங்களுடைய கிரிகையினால் அல்ல, எங்களுடைய நீதியினால் அல்ல. இயேசு கிறிஸ்து எங்கள் நீதியாயிருக்கின்றார். அந்த இயேசு கிறிஸ்துவுக்குள் எங்களுடைய கிரியைகள் யாவும் நீதியாய் இருக்கத்தக்கதாய் எங்கள் ஒவ்வொருவரையும் உயிர்ப்பியும். நாங்கள் உம்மோடு கூட நடக்க எங்களுக்கு உதவி செய்யும். சகலவற்றையிலும் ஜெயித்து நாங்கள் அடிமையாய் வாழாதபடி, மரணத்துக்குள்ளே வாழாதபடி, ஜீவனுக்குள்ளே வாழ நீங்கள் எங்களுக்கு கிருபை செய்யும். எப்பொழுதும் நாங்கள் ஒளியிலே காணப்பட எங்களுக்கு உதவி செய்யும். பொல்லாங்கு செய்யாதபடி, நாங்கள் ஒளியை பயக்காதபடி எங்களுக்கு வாழ நீங்கள் கிருபை தாருங்க. சகலவற்றையும் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென்.